Good evening students. Today we are going to discuss about two important diagrams. Okay, it's a compulsory questions. Listen, a structure of sperm and structure of ovum. Structure of sperm. The sperm consists of three important regions. One is head, neck, middle piece and tail. Head, neck, middle piece and tail. Egg consists of two parts, namely acrosome and nucleus. The egg consists of two parts, namely acrosome and nucleus. Acrosome. Acrosome is a small cap-like pointed structure present at the tip of the nucleus. Okay, how it is formed? It is formed from the Golgi body of the spermatid. Listen ma, the acrosome என்றது sperm ஓட headல இருக்கு. இதோட எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு? Golgi body இருந்து ஃபார்ம் ஆச்சு. Okay, what is the functions of acrosome? It contains hyaluronidase enzyme. What enzyme? Hyaluronidase. What enzyme? Hyaluronidase. What is the function of hyaluronidase? It is a proteolytic enzyme popularly known as sperm lysine. It helps to penetrate the sperm during fertilization. Listen ma, the sperm வந்து ஓவத்துக்குள்ள ஃபியூஸ் ஆகணும். ஓவத்துக்குள்ள ஃபியூஸ் ஆகணும்னா அந்த ஸ்பெர்ம் வந்து அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகணும். ஓகேவா? ஓவத்தோட சரௌண்டிங் பாருங்க, ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கு. இந்த ஃபாலிக்கல் செல்ஸை டிஸ்இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ ஸ்பெர்ம்ல இருந்து ஹயாலுரிடேஸ் என்ற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த ஓவத்தோடைய அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் என்ன ஆயிடும்? டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஹயாலுரிடேஸ், a proteolytic substance popularly known as sperm lysine. It helps to penetrate the sperm during fertilization. Next பாருங்க, nucleus. Nucleus is flat and oval. It consists of ஓகேவா haploid number of chromosome. Haploid number of chromosome என்ன? நமக்கு டோட்டலா 46 chromosomes இருக்கு. ஆனா ஸ்பெர்ம்ல 23 chromosomes இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, neck. Neck is very short and is present in between head and middle piece. ஹெட்க்கும் மிடில் பீஸ்க்கும் நடுவுல இருக்கிறதா neck. நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, நெக்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு. proximal centriole and distal centriole. நல்லா கவனிங்க, proximal centriole and distal centriole. ஓகேவா? proximal centriole வந்து நியூக்ளியஸை ஃபேஸ் பண்ணியிருக்கும். டிஸ்டல் சென்ட்ரியோல் இருந்து தான் உங்களுக்கு ஓகேவா டெய்லோட ஆக்சைல் ஃபிலமெண்ட் ஃபார்ம் ஆகும். நடுவில் போட்டுருங்க பாருங்க, டெய்லுக்கு அந்த ஆக்சைல் ஃபிலமெண்ட் வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல் இருந்து தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, மிடில் பீஸ். மிடில் பீஸ் பொசஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபன்கன். ஓகேவா? இங்க பாருங்க, மிடில் பீஸ்ல என்ன இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன் சார் ஸ்பெர்ம்ல மைட்டோகாண்ட்ரியா அபாண்டன்டா இருக்கு, நிறைய இருக்கு? ஏன்னா ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகணும். மூவ் ஆகிறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும்? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியால தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஏடிபில இருந்து தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி மூலமா தான் ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ ஓகேவா, மிடில் பீஸ் பொசஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபன்கன். It produce energy in the form of ATP molecules from the movement of sperm. Okay. Next one, tail. Tail is a long part. It is a slender and tapering. எப்படி பாருங்க, நீட்டா இருக்கா? ஓகேங்களா? So inside the tail it consists of axoneme or axile filament ன்னு சொல்லுவாங்க. So these are the parts of sperm. ஓகேவா? listen ma, during copulations millions of sperms are produced ma. ஓகேவா? காப்புலேஷன் டைம்ல உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். த ஸ்பெர்ம் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், மிடில் பீஸ் அண்ட் டெயில். த ஹெட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ், நேம்லி acrosome and nucleus. Middle piece consists of mitochondria. Mitochondria spiral, it is also known as Nebenken. Okay. Next one, structure of ovum. Listen ma, this is a very very important diagram. Ovum. The ovum, in middle of ovum, it consists of nucleus. Okay va?
நியூக்ளியஸ் ஜெர்மினல் வெசிக்கல்ஸ் பாருங்க நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸ் சுத்தி என்ன இருக்கு ஜெர்மினல் வெசிக்கல் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு ஊப்ளாசம் ஓகேவா அதை பாருங்க உங்களுக்கு பாயிண்டா வச்சிருக்க பாத்தீங்களா அது பேர் தான் ஊப்ளாசம் ஏன்னா ஊப்ளாசம் மீன்ஸ் the cytoplasm present inside the ovum ஓவத்துக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்னால அதுக்கு ஊப்ளாசம் பேரு okay the ooplasm is surrounded by vitelline membrane vitelline membrane is also known as plasma membrane in ovum it is known as vitelline membrane another membrane இங்க பாருங்க உங்களுக்கு brown கலர்ல சாரி பிங்க் கலர்ல ஒரு மெம்பரேன் போட்டிருக்கேன் பாருங்க that is called as zona pellucida ஓகேவா லாஸ்ட் மெம்பரேன் லாஸ்ட் கவரிங் இருக்கு பாருங்க that is called as corona radiata this is the structure of ovum ஓகேவா ஓவம் போடும்போது ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் போடணும் அதை சுத்தி ஜெர்மினல் வெசிக்கல் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க அதை சுத்தியும் நீங்க என்ன போடணும் ஊப்ளாசம் the ooplasm is surrounded by vitelline membrane the plasma membrane in ovum it's known as vitelline membrane the vitelline membrane is surrounded by zona pellucida the zona pellucida is surrounded by corona radiata the corona radiata it's made up of follicle cells இதெல்லாமே follicle cells மா corona radiata it's made up of follicle cell this is the structure of ovum ஓகேவா இந்த ஓவத்தை எப்படி இங்க டிரா பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது நியூக்ளியஸ் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போடணும் அதுக்கப்புறம் பாயிண்டா பிளேஸ் பண்ணிடுங்க அதை சுத்தி ஒரு சர்க்கிள் போடணும் ஓகேவா ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பிங்க் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு சர்க்கிள் போடணும் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் ஓகே திஸ் இஸ் அ ஹியூமன் ஓவம் இட் இஸ் ஏலிசித்தல் சொல்லுவாங்க ஏலிசித்தல்னா என்ன சார் ஓகே பாத்தீங்கன்னா வித்தவுட் யாக் இப்போ நீங்க கோழி முட்டையை உடைக்கிறீங்க உள்ள என்ன இருக்கு கரு இருக்கா எல்லோ கலர்ல இருக்கு அது மாதிரி இதுல எக் யாக் கிடையாது வித்தவுட் யாக் நான் கிளிடாய் இப்போ கோழி முட்டையில மேல ஷெல் இருக்கா இதுல ஷெல் கிடையாது அதனால நான் கிளிடாய்க் CLEIDOIC நான் கிளிடாய்க் எக்னு சொல்லுவாங்க ஏலிசித்தல் வித்தவுட் யாக் அண்ட் வித்தவுட் ஷெல் ஓகேவா வித்தவுட் யாக் அண்ட் வித்தவுட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து the ovum is surrounded by 3 covering என்னென்ன கவரிங் பாருங்க one is thin transparent vitelline membrane அதுக்கப்புறம் என்னது middle thick zona pellucida and outer thick core follicular cells called corona radiata between the அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க அழகா சொல்லிருக்காங்க the ovum is surrounded by 3 membrane the first covering it is known as vitelline membrane then it's surrounded by zona pellucida okay last the outermost covering of ovum it is known as corona radiata it is made up of follicle cells this is the important diagram structure of sperm and structure of ovum பாருங்க இந்த டயகிராம் கிளியரா பாருங்க ஓகேங்களா இந்த டயகிராம் தான் structure of sperm and structure of ovum ஓகேமா thank you students